என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் தமிழர்கள் தான் ஆளணும் இப்படி எல்லாம் போற பம்மாத்து கதைகளை சொல்லுகிற சீமான் இன்னைக்கு ஒரு சரியான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாப்புல. எப்பயுமே நம்ம அண்ணன் வந்து மேடை பேச்சு பேசும்போது கொஞ்சம் தம் கட்டி பேசணுங்கிறதுக்காக ஒரு கட்டிங்கை போட்டு ஏறுறது வழக்கம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, என்ன காரணம்னு தெரியல, இல்லை விஜயலட்சுமி அக்கா இது ஃபோன் பண்ணிடுச்சான்னு தெரியல, அந்த டென்ஷனில் ஒரு கோட்டரை போட்டு ஏறிட்டாரு. மப்பாகி போச்சு. மப்புலேயே மேடை பேச்சு பேசுறாரு. இப்படி ஒரு கேடுகட்ட தலைவன், இவரை சுற்றி திரியும் ஆமை குஞ்சுகள் உலகமிலே எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி ஒரு தலைவரை, ஒரு கட்சியோடைய தலைவர் அப்படின்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் அந்த தலைவரை பின்பற்றணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். ஆனால் இன்னைக்கு சீமான் நடந்துக்கிட்ட இந்த செயல் ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கதும் கூட, அருவருப்புத்தக்கதும் கூட. சீமான் வந்து தமிழ் தேசியம் மட்டும் இல்லை, தமிழை பற்றி பேசுறதுக்கு கூட அருகியற்ற நாய். உடனே இவங்க எல்லாம் இப்படி திரும்பிப்பாங்க, ஏஐ டெக்னாலஜி, இது வந்து புனைப்பு, ஸ்லோ மோஷன் வீடியோ, தொடர்ந்து ஸ்லோ மோஷன் வீடியோல வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்னங்க மயிரை புடுங்குறீங்களா? உங்க தலைவனை பத்தி தான் போடுறாங்க. யார் அதை வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் கொண்டு வராங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு ஐடிவிங்கன்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க. அது எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்றது உங்களுக்கும் தெரியல. அதை வச்சு எவன் அதை பரப்புனான், அவன் பரப்புனவன் யாரு கண்டுபிடிச்சி அவன் மேல ஒரு கேஸை போடு. அப்புறம் இந்த வீடியோ உண்மையா பொய்யா, சீமான் நிஜமாவே குடிச்சிட்டு தான் பேசுறாரா, உண்மையிலே இந்த ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோ மோஷன்ல கொண்டு போனதா கண்டுபிடிங்க. விஜயலட்சுமி செருப்பால் அடிப்பேங்கிறாங்க. சீமான் உன்னை செருப்பால் அடிப்பேன், சீமான் உன்னை செருப்பால் அடிப்பேன், இப்படி பேசுறாங்க. சீமான் செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான், சீமான் செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். ஆப்போசிட்ல சீமான் பொத்திக்கிட்டு போறான். ஏன்? குற்றவாளி. அதே விஜயலட்சுமி மேல என்ன வந்து அவதூறா பேசினா, என்ன மாதிரி அவதூறா பேசி என்ன வீடியோ வெளிவிட்டு என்னுடைய பேரை கெடுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மானமா இருக்குது அப்படின்னு ஒன்று இல்லை. அப்படி இருக்கு அப்படின்னு சும்மா ஆட்டியும் சொல்லி ஒரு கேஸ் கொடுக்கலாம்ல விஜயலட்சுமி மேல? கொடுக்க மாட்டான். ஏன்? இவன் உண்மையிலேயே அதை பண்ணிருக்கிறான், அதனால கொடுக்க மாட்டான். அவன் தான்டா பொட்ட, உங்க அண்ணன் தான்டா பொட்ட, நாங்க என்னடா பொட்ட. சீமானு ஒரு பொட்டன்னு சொன்ன நான் சொல்றேன்னு சொல்லு. அந்த அம்மாவுக்கு திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, வாங்கி கட்டிக்கிறான். இன்னைக்கு இந்த நாய், குடிகார நாய் பேசிட்டு இருக்கிற பேச்சையும் இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இந்த குடிகார நாய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, மக்கள்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இதுக்குன்னே தெரியுது ஒரு ஆமை குஞ்சிங்க வட்டாரம். அதுங்க பின்னாடி என்னைக்கு பார்த்தாலும் சீமான் சீமான் சீமான்னு சீமானை பிடிச்சிக்கிட்டு, சீமான கூடயே மயக்க பிடிச்சிக்கிட்டு தெரியுதுங்க. இன்னைக்கு மைக்க வேற கையில் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே மைக்க பிடிச்சிட்டு திரியிறவங்க இந்த மைக்கு கையில் கொடுத்தும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் நிக்கிறான் மைக்கோடைய. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல இவங்க பேசுற மேடை பேச்சு, உண்மையிலேயே இவங்களுக்கு என்ன மேடை பேச்சுன்னா என்னன்னு தெரியாது, ஒரு கண்ணியம் இருக்கணும். இன்னைக்கு நாம சீமான இந்த அளவுக்கு இறக்கி பேசுறோம், இன்னும் இறக்கி பேசலாம். இப்போ ஆன்லைன்ல உங்ககிட்ட வீடியோ பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதையா பேசுறோம். இதே இல்லாம இருந்தா நல்ல கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலன் பேசுறேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன், அப்படிதான் வயலன் அந்த அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை அள்ளி வீசணும். ஏன்? ஆதங்கம். ஏன்னா ஜனநாயக அமைப்புல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தலைவனா, தமிழ்நாட்டோட சரித்திரத்துல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தலைவனை யாரும் பார்த்ததே கிடையாது. 100% குடிகாரன் சீமான். இந்த குடிகாரனை நம்பி போற பிள்ளைங்க அவனுடைய பார்த்து எங்க அண்ணன் என்ன பண்றானோ அதை அப்படியே செய்வாங்க. விஜயலட்சுமி மாதிரி பல விஜயலட்சுமிகள் கற்பழிக்கப்படுமா அப்படிங்கிறதும் ஒரு உதாரணம். ஏன்னா ஏற்கனவே அண்ணனை பார்த்து தான் தம்பிகளும் போறாங்க. அப்போ அண்ணன் விஜயலட்சுமி கற்பழித்ததாக அவங்க சொல்றாங்க. யாரு? விஜயலட்சுமி எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அண்ணனோட தம்பிகளும் அந்த மாதிரி செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு பெரிய டவுட்டா இருக்குது. அதே மாதிரி இந்த சாட்டை துறைமுருகனால ஆகாது. ஏன்னா ஏற்கனவே அது அழிவு போச்சு, கொஞ்சழிவு தான் வெளியே வந்தான், அவனால அது முடியாது. இல்லை மற்றவங்கள நான் சொல்றேன், துரைமுருகனால அந்த அந்த விஷயத்துக்கு துரைமுருகன் சரிபட்டு வரமாட்டான். காளியம்மா, காளியம்மா சொல்லியிருக்குது, மீனவர் சமுதாயத்தில் நான் பிறந்தேன், மீனவ சமுதாயம் கஷ்டம்னா எங்களுக்கு என்ன தெரியும், இருக்கிறதுலே நாங்கள் வந்து இந்த மீனவ சமுதாயம் தான் உயிரை பணைய வச்சு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு மீனவர்களுக்காக அந்த அம்மா கொஞ்சம் டுபாக்கூர் விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த அம்மா பேசியிருக்கு,
1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு. நீ எவ்வளோ ரூபாய்க்கு பிறந்தம்மா? சரி, 1000 ரூபாய் வாங்குற பெண்கள் தான் 1000 ரூபாய் வாங்குறாங்க. நல்லா தெரிஞ்சுவாங்க, பெண்களை எந்த அளவுக்கு ஒரு ஆண் பேசினா அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, அதுவும் தவறு தான். ஆனால் ஆணுக்கு பெண்களை பற்றி, பெண்களுடைய கஷ்டத்தை பற்றி தெரியாது, அவன் வசைப்பாடுறான், அவன் திமிரு பிடிச்சி ஆடுறான், திட்டிட்டு போகலாம். ஆனால் பெண்ணுக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியும், எல்லாமே தெரியும். இந்த அம்மா இந்த அளவுக்கு ஒரு பேச்சாளராக நாம் தமிழரில் இப்போ நீ வந்து கட்சியில் நிற்கிற அளவுக்கு வளர்ந்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, சீமானுக்கு என்னென்ன பணிவிடை செஞ்சுச்சு, சீமான் கூட எத்தனை நாள் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கிற, அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு, ஏழை பெண்களை அப்படியே ஒரு போகிற போக்கில் எல்லாரும் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் தவிர எதுவுமே தெரியாதா அப்படின்னு பிரச்சார வண்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேற எது ஒன்றும் தெரியாது போல. 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேற எது ஒன்றும் தெரியாது போல. இப்ப இதையும் ஏஐ டெக்னாலஜின்னு வானுங்க இந்த ஆம குஞ்சானுங்க. நம்மளுக்கு அதுதான் புரியல. டே, நீங்க பேசுறது தவறுகள் எல்லாம் ஏஐ அப்படின்னா அப்ப ஒரிஜினலா எதை பேசுவீங்க? அப்ப சீமான் பேசுற மாதிரி வாய் வச்சுக்கிட்டும் அதுவும் ஏஐல தான் போகுதா? ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சீமான் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிற, அப்படி குடிச்சிட்டு பேசினா, அப்படி அதுக்கும் ஏஐ டெக்னாலஜி, ஸ்லோ மோஷன் வீடியோ அப்படின்னு இந்த குஞ்சலுவனவன் சாட்டை திருமுருகன் வீடியோ போட்டான். இன்னைக்கு இந்த அக்கா காளியம்மா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஓஏபி பணம் வாங்குறவங்களிருந்து அரசால் என்னென்ன நன்மைகள் வாங்குறாங்களோ எல்லாரையும், இன்க்ளூடிங் கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை முதல் கொண்டு எல்லாருமே வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், காளியம்மா எவ்வளோ ரூபாய்க்கு பிறந்த, உன்னை பெற்றவங்க எவ்வளோ ரூபா காசு வாங்கிட்டு உன்னை பெற்றாங்க கேட்கலாமா இல்லையா? இப்படி கேட்பாங்களா இல்லையா? இது தவறு தானே. இன்னொன்னும் கேட்பாங்க, காளியம்மா உனக்கும் குழந்தைங்க இருக்குது, நீ யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு உன் குழந்தைய பெற்ற, எவ்வளோ ரூபா வாங்கிட்டு பெற்ற? பிறப்பின் அடிப்படையில் எதையும் பேசக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய வாதம். இந்த ஆம குஞ்சான்கள் எல்லாருமே பிறப்பின் அடிப்படை, உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தான் பிறந்தியா, பொது மேடையிலேயே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தியா, யாரு தலைவன் பேசுறது, இந்த திருட்டு தாயலி சீமான் பேசுறது, ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு தான் பிறந்தியா, அப்ப நீ என்ன எத்தனை அப்பனுக்கு பிறந்த எத்தனை ஆத்தாளுக்கு பிறந்தன்னு கேட்டா அது நியாயமா இருக்குமா? ஒரு நெறி வேணாம், ஒரு அறம் வேணாம். அரசியல் மேடையில பேசும்போது எதிர்கட்சியை வசைப்பாடுவது சாதாரணம் தான். அதுவும் பிறப்பின் நடப்பில் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஏன் அதை கேவலம்ன்றனா, ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் வந்து திட்டுறன்னா அவனோட அம்மாவையும் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பேசுறது தான் பிறப்பின் அடிப்படையில் திட்டுறது. இப்போ சீமானுக்கு சூடு சொரணை, வெக்கம், மானம், பெண்கள், அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி, இது எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொம்பளையா, அவனுக்கு சொரணையே கிடையாதா? எந்த பெண்ணுகிட்ட போகணும், எந்த பெண்ணுகிட்ட அக்கா தங்கச்சியா பழகணும், எந்த பெண்ணை அம்மா மாதிரி பார்க்கணும், எந்த பெண்ணை மனைவியா பார்க்கணும், இது எதுவுமே தெரியாதா? இப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பானா சீமானு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுமா இல்லையா? குடிச்சிட்டு பேசுன்னு அவ்வளோ தப்பா? அவனுடைய பிரவேசி, அவர் வந்து குடிக்கிறதுங்கிறது அவருடைய பழக்கம், அதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசலன்னா, டே மானங்கட்ட நாய்ங்களா, குடிச்சிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே கும்மால் அடிங்க, பெண்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் உல்லாசம் அனுப்புவீங்க அந்த பெண்கள் விருப்பப்பட்டா, இல்லை நீங்கள் கஞ்சா போதையில் மிதந்துட்டு கிடங்க. யார் மாதிரி? நம்ம சவுக்கு தாயலி மகன் அவன் மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு பேசுகிறான்ல அவனை மாதிரி. அப்படியும் இல்லை, பொது வழியில் பேசுகிறீங்களாடா. பொது வழியில் வந்து நீங்கள் தமிழ் தேசியம் இதுதான் அப்படின்னு பேசுகிறான், குடிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறான், தமிழ் தேசியம்னா இதுதான் அப்படின்னு பேசுகிறான். இந்த வீடியோவை பார்க்கும்போது தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களையும் விரும்புகிற ஒருத்தனால எப்படி சாதாரணமாக இதை கடந்து போக முடியும்? உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த நாய் செருப்பால் அடிக்கிறதுல தவறே கிடையாது.
சீமான ஆல்ரெடி ஒரு பெண் வந்து செருப்பால் அடிப்பேன் சீமான் அப்படின்னு சொன்னவங்க தான் விஜயலட்சுமி. அந்த 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 அம்மா இன்னொன்னும் பேர் வச்சிருக்கு சீமானுக்கு. சீமான செல்லமா கொஞ்சி பேவரிசி பையா அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னு தெரியல. அழகா கொஞ்சி மாமான்னு கூட அந்த அம்மா கூப்பிடுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பேவரிசி மகன் சீமான நாம புறக்கணிக்கிறதுல மட்டும்தான் தமிழ் தேசியம் வளரும். ஏன்னா இவன் தமிழ் தேசியம் என்ற பேர்ல காளியம்மா மாதிரி விஷமிகளையும், ஏன்னா இது பெண்ணு, அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு மேல நம்மளால பேச முடியாது. இன்னைக்கு அவங்க புதுசா கார் வாங்கியிருக்கிறாங்க காளியம்மா திரள்நிதிங்கிற பேர்ல. உடனே எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்டா திரள்நிதியில் தான் வாங்கணுமா? காளியம்மாவுக்கு வேற பிசினஸ் இல்லையா? திரள்நிதியில் தான் நாங்கள் வாங்கணுமா அப்படின்னா, பைத்தியக்காரனாங்களா? இதே வார்த்தையை தான்டா நாங்களும் கேட்குறோம். திராவிட திருட்டு கட்சிங்கிறீங்களே, அந்த கட்சியில் இருக்கிற உதயநிதி, தயாநிதி எல்லாருக்குமே தனித்தனி தொழில் இருக்கு. அவங்க தொழிலில் சம்பாதிக்கிறாங்க. அதை தாண்டி தான் கட்சி சார்ந்த அரசியல் கருத்தியல்னு வராங்க. எல்லாருக்குமே இருக்குது. ஜெகத் ரட்சகனுக்கு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. இது மாதிரி பலர் வந்து அவங்களுடைய தொழிலையும் கவனிக்கிறாங்க. கட்சி சார்ந்த அரசியல் கொள்கை, அண்ணா பெரியாரிய கொள்கைன்னு கொள்கைக்கு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற தொகையை திமுகவுக்கு கொள்கையின் அடிப்படையில் நம்ம கட்சி வளரணும்னு அவங்க சம்பாதிக்கிற தொகையையும் கொண்டாந்து கட்சிக்கு கொடுக்குறாங்க, கட்சிக்காக செலவழிக்கிறாங்க. இது பேர் தான் ஜனநாயகம். நீங்க பண்றீங்க பாருங்க, இது வந்து பகல் கொள்ளை. சரி, இப்போ திமுக ஜெயிச்சா காங்கிரஸ் ஆட்சிக்கு போகும், காங்கிரஸ் ஆட்சிக்கு திமுக ஒத்துழைக்கும். அது காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி பிஜேபியோட திமுக சேராது. இதுதான் அவங்களோட அஜெண்டா. இவங்க தான் அதை சொல்லி தான் மக்கள்கிட்ட திமுக ஓட்டு கேட்குது. அதிமுக எதை பத்தி கேட்குது தெரியல. அதிமுக ஜெயிச்சு ஒரு நாள் ஒரு 10 சீட்டு வந்துருது அதிமுகவுக்கு அப்படின்னா, இந்த 10 சீட்டை காங்கிரஸ் கொடுக்குமா பிஜேபி கொடுக்குமா? இன்னைக்கு பிஜேபிக்கு நான் ஆப்போசிட்டுங்களா? சரி ரைட்டு, அந்த 10 சீட்டு வச்சு என்ன பண்றீங்க? என்ன ஏதோ பிரயோஜனம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்ப நீங்க மறைமுகமா மக்களை ஏமாத்தி அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு இதை மட்டும் சொல்லி மக்கள்கிட்ட இந்த ஓட்டு வாங்கி நீங்க போய் ஜெயிச்ச வேட்டி பாஜகவோட இணைவீங்க. இதே செயலைத்தான் சீமானும் செய்ய போறான். நீங்க அண்ணாமலையும் சீமானும் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி, அருமையான காட்சி, நல்ல நடிப்பு. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சானா கண்டிப்பா காங்கிரஸுக்கு போக மாட்டான். ஒரு சீட்டு வந்தாலும் காங்கிரஸுக்கு அவன் ஆதரவு தெரிவிக்க மாட்டான். இது எல்லா 100%ல 200% உண்மை. இது அவனுங்களே வந்து நினைச்சாலும் அது முடியாது. அப்படி போனான்னா கீழே இருக்கிற தம்பிகள்லாம் செருப்படுத்து அடிப்பான். ஏன்னா காங்கிரஸ் தான் வந்து எல்டிடி அமைப்பை முடிச்சுட்டு பிரபாகரனை கொண்டது காங்கிரஸ் தான் அப்படின்னு சீமான் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கிறான். அது உண்மைன்னு எடுத்தோம்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. இவனுங்க டகால்ட்டி விட்டுவிட்டு ஏகப்பட்ட பித்தலாடம் பேசி திரியிறாங்க. இப்போ பேவரிசி பையன் சீமான். ஸோ அதை விட்டுருங்க. அப்படி சொல்லி பிம்பத்தை காட்டி மக்களை வந்து நம்ப வச்சிருக்கிறான். மக்கள்லாம் இந்த ஆமை குஞ்சுகள் இளைஞர்களை அவன் போக மாட்டான். எங்கே போவான்? பிஜேபிக்கு தான் போகணும். தலையெழுத்து வேற வழி இல்லையே. காங்கிரஸ் பிஜேபி இந்தியா கூட்டணி, பிஜேபிகளோட கூட்டணி, இந்த 2 கூட்டணி தவிர நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாடாக்கி சீமானை நீங்க அதிபராக்க போறீங்களா? உங்களால் முடியுமா? அதிமுக நாம் தமிழரை விட இன்னைக்கு பிஎம்கே வந்து பெஸ்டா தெரியுது. அவங்க உண்மையா போயிட்டான். நான் வந்து பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றேன், மத்தியில் பாஜக ஆளணும், மீண்டும் மோடி ஆட்சி வரணும். அது சரியோ சரியில்லையோ, மக்களுக்கான அரசாங்கமா இருக்குமோ, மக்களுக்கு பாஜக துரோகம் பண்ணுவோம், அதெல்லாம் இல்லை. நான் அவரோட கூட்டணி வச்சுட்டா நான் அவங்களோட தான் போவேன். அது விட்டுருங்க. மக்களுக்கு நல்லது நடக்கும், நல்லா நடக்காதுங்கிறதெல்லாம் மக்கள் தீர்மானிக்கணும். ஆனா அவன் கூட்டணியை ஒழுங்கா தீர்மானிச்சுக்கிட்டான். இவங்களால எதுவுமே கையிலாவலையே. இப்ப இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சீமான் மாதிரி எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அதே மாதிரி சீமான் போன்ற தமிழ் தேசியம் பேசுகிற குடியாரர்களையும் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து நீ ஒரு நாள் 2 நாள் இதே ஏற்கனவே இதுவரை 3 வீடியோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஃபுல்லா குடிச்சிட்டு ஆடியோ மட்டும் ரிலீக் ஆனது, குடிச்சிட்டு பிரஸ் மீட் கொடுத்தது, இப்ப குடிச்சிட்டு வந்து பொது மேடையில பேசுறான். நாளைக்கு குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணுவான். அவனை யாரும் கேட்க முடியாது.
ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் சரியில்லை. நான் இந்த திமுக அரசாங்கத்தையும் தான் சொல்றேன். தொடர்ந்து அண்ணாவை பத்தியும் பெரியாரை பத்தியும் கலைஞரை அந்த வார்த்தைகளை கேட்கவே முடியல. அவ்வளவு கேவலமா, அதுவும் மறைந்த முரசொலி மாறனுடைய அம்மாவை பத்தி அவ்வளவு ஒரு கேவலமா, அவருடைய நடவடிக்கைகளை பத்தி இந்த மாதிரி பேசுகிற ஒரு கட்சி, ஒரு கேடுகட்ட கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. இவ்வளவு கேவலமா ஒரு தலைவர்களை பேசுற கட்சி யாருமே கிடையாது. இவர்களை பார்த்து திமுக அமைதி காக்குது அப்படின்னா, நீங்க பெரியாருடைய அரசியலையும் அண்ணாவுடைய அரசியலையும் மறைந்த கலைஞருடைய அரசியலை தான் நீங்க எடுத்துட்டு போறீங்களா? அவங்களோட கருத்தில தான் நீங்க எடுத்துட்டு போறீங்களா? இப்ப இவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்து ஆகாம நீங்களும் நாம் தமிழர் மாதிரி இந்த 3 பேரையும் வெளியே தள்ள போறீங்களா? தட் மீன்ஸ் உங்க கருத்துல இருந்து வெளியே போக போறீங்களா? உங்களோட ஆட்சி மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா? இதெல்லாம் நம்ம அரசாங்கத்து மேல வைக்கிற கேள்வி. சீமான ஏன்னு கைது பண்ணாது இருக்கிறீங்க? அதுவும் இந்த சாட்டை துறைமுருகனை ஏன் கைது பண்ணாது இருக்கிறீங்க? மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துறோம், ஏன் கைது பண்ணல? மிகப்பெரிய கேள்விக்குறி. இது ஸ்டாலினியா அவர்களுக்கு நாம கேட்டுக்கிறது. முக்கியமா சொல்றேன் மக்களே, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறத விட்டுறாதீங்க. யாருக்கு வேணா போடுங்க, அது உங்களுடைய ஓட்டு உரிமை. ஆனா யாருக்கு போடுறோம், யாருக்கு போட்டா நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், 10 ஆண்டுகள்ல என்னென்ன நம்மளுக்கு நடந்துச்சு, இந்த ஆட்சி மாற்றம் வேணுமா, இல்ல இதே ஆட்சி தொடர்ந்து இந்த 10 ஆண்டு அனுபவிச்சதே நம்ம இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை ஆள் மனதில் சிந்திச்சு போட்டு போடுங்க. உடனே இங்க காசு கொடுத்தான் ஓட்டு போடுறேன், அங்க காசு கொடுத்தான் ஓட்டு போடுறேன்னா எந்த காசை வாங்கிக்கணும். எந்த காசும் வேண்டான்னு சொல்ல வேண்டாம், நீங்க வர்ற காசை வாங்கிட்டு போங்க. ஆனா ஓட்டு போடும்போது சிந்தித்து ஓட்டுலீங்க. உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு டைம் உங்ககிட்ட உங்களோட தலையெழுத்தை கொடுக்குறாங்க. நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். தயவுசெய்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க. தமிழ்நாட்டை மட்டுமில்ல இந்தியாவையே செழிப்பாக்குங்கள்னு சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.